ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2025 டிசம்பர் 11 திருதல பஞ்சாயத்து தேர்ந்தெடுப்பு வந்து வருதுங்க. தேர்ந்தெடுப்புனா, அதாவது எலக்ஷன் வருது. புதுச்சேரி கிராம பஞ்சாயத்தில வந்து கோங்காம்பார தான் வந்து 11ஆம் வார்டு என்டிஏ பிஜேபியோட ஸ்தானார்த்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து நிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து காஞ்சனா எம். பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த நம்மளோட வார்டில வந்து நெறைய விகசனம், அதாவது டெவலப்மெண்ட் வந்து நெறையா வரணும் அப்டின்னும், அடிஸ்தானம் எப்படி சொல்றது? அத்தியாவசியமான அடிஸ்தானம் நார்மலான ஒரு டெவலப்மெண்ட்டு, அம் கல்வி, ஆரோக்கியம், விவசாயம், தண்ணி தண்ணீர், அப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்வீஸு, பஞ்சாயத்து ரோடு இதெல்லாமே இன்னுமே நெறையா டெவலப் ஆக வேண்டியது இருக்கு அப்டின்னும், நீங்க இது எல்லாத்துக்கும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்டின்னு சொல்லி பிஜேபியோட என்டிஏ ஸ்தானார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சனா எம். அப்படிங்கிற அக்கா தான் வந்து நிக்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வார்டில இருக்கிறவீங்க அப்படின்னா, பார்த்து ஓட்டு போடுங்க. எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, லெஃப்ட்டு, ரைட்டு மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு, இன்னும் நாடு முன்னேறாகாமயே இருக்கு அப்படின்னா, நம்ம கேரளால தான் நெறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். லெஃப்ட்டுக்கும், ரைட்டுக்கும் ஓட்டு போட்டது போதும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏக்கு ஓட்டு போட்டு என்டிஏவ ஜெயிக்க வைங்க. பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலில் பிஜேபி இருக்கிறனால தான் நாடு ஸ்ட்ராங்காகவும், நாடு நல்லாவும் இருக்குது. நம்ம ஏரியாவும் நல்லா ஆகணும், நம்ம பஞ்சாயத்தும் நல்லா ஆகணும்னு நினைக்கிற மக்கள் இருந்தீங்கன்னா மட்டும் என்டிஏவுக்கு ஓட்டு போடுங்க.